தமிழோட ஃப்ரெண்டுக்கு ஆசாசியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா அவள் ஹஸ்பண்ட் சரியான குடிகாரனா இருக்கான். டெய்லியும் அவன் ஒய்ஃப் போட்டு அடிச்சுக்கிட்டும் இருக்கான். அதனால் அந்த பொண்ணுமே கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஊரில் 9th படிக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் வயசுக்கு வந்ததுனால எந்த பொண்ணுமே இப்போ ஸ்கூலுக்கு வரதில்லை. தமிழ் மட்டும் தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறான். அதனாலே அந்த ஊரில் இருக்கவங்களாம் தமிழோட அம்மா அப்பாவை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழுக்கு பீரியட்ஸ்ன்றனால அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அந்த பாயையும் துணியையும் எல்லாம் காயப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து திடீர்னு அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. எத்தனை நாள் இது நடக்குது, உன் தீட்டு துணியெல்லாம் எதுக்கு குழந்தைய காய போட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் ஸ்கூலில் இப்போ ஹால் டிக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் டவுனுக்கு போய் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிடுறாங்க. தமிழோட அம்மாவுமே இதெல்லாம் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழுமே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறா. ஆனால் தமிழ் இன்னும் வயசுக்கு வராததை வச்சு அவங்க ஊரில் எல்லாரும் பேசுறதுனால இப்போ தமிழோட அப்பாவுமே தமிழை திட்டிகிட்டு இருக்காரு. தமிழுமே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் பிறந்திருக்கவே கூடாதுப்பா, உங்களை நான் தான் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இதை பார்க்குற தமிழோட அப்பாவுமே மனசறிஞ்சு வந்துடுறாரு. உனக்கு என்னம்மா, நீ டவுனுக்கு போய் எக்ஸாம் தானே எழுதணும், நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வாமான்னு சொல்லும் போதே இப்போ தமிழை பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த ஊர் தலைவரோட பையனும் வந்துடுறாங்க. பையன் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். பொண்ணுலாம் 10th எக்ஸாம் எழுத வைக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கணக்கு வாத்தியார் டீச்சருமே சும்மா இல்லாமல் தமிழை ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு. இதனால கோவமான தமிழோட அப்பாவுமே வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தானே பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடாது, என் பொண்ணு தான் இன்னும் வயசுக்கு வரலையே, நான் கண்டிப்பாக அவரை படிக்க வைப்பேன்னு சொல்லிடுறாரு. இங்கே தமிழ் அவங்க அம்மாவை துணை கூட்டிகிட்டு போய் எல்லா எக்ஸாமுமே டவுனில் எழுதிட்டு வரா. ஒரு நாள் தமிழோட இன்னொரு ஃப்ரெண்டுக்குமே கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா புடவை எடுத்துகிட்டு வந்து தமிழோட அம்மாட்ட காட்டுறாங்க. தமிழோட அம்மாவுமே மாப்பிள்ளை யாருன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணோட அக்காவுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லையா, அதனால் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பெரிய பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாதுனால இப்போ சின்ன பொண்ணையும் அவருக்கே கட்டி வச்சிடலான்னு இருக்கோன்றதை சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஊருக்குள்ள என்ன தப்பு நடந்தாலுமே தமிழ் டவுனில் போய் எக்ஸாம் எழுதுறது தான் காரணம் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழோட அப்பாவுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை பார்க்குற தமிழோட அம்மா பயங்கரமாக கோவமாகி அடுத்த மாதம் நீ வயசுக்கு வந்ததை நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு தமிழுமே அப்படின்னா நீ என் பணத்துக்கு தான் சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தமிழ் அவங்க அம்மாவும் இப்போ சரியாக பேசிக்கிறதே இல்லை. இப்போ ஊருக்குள்ளேயே ஒரு மாதிரி பேசுகிறதுனால தமிழோட அப்பாவுமே நம்ம பொண்ணுக்கு தான் ஏதோ குறை இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுமே நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழோட இன்னொரு ஃப்ரெண்டுக்குமே ஒரு குடியாரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் கடைசியில் குடிச்சு இறந்தே போயிடுறான். இப்போ அந்த பொண்ணுமே என் வாழ்க்கை போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. அவள் கையில் ஒரு குழந்தை வயிற்றுல உள்ள குழந்தைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இவ்வளோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்துட்டு ஏன் எல்லாரும் இப்போ ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழுமே அவங்க அம்மாட்ட கேட்குறா. இந்த ஊர் கட்டுப்பாட்டெல்லாம் மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. இந்த ஊருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ நான் அப்படி புரிய வைக்கிறேன், நீ கொஞ்சம் பேசாமல் இருமான்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்புறா. இங்கே தமிழோட இன்னொரு ஃப்ரெண்டையுமே 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறன்றனால அந்த பொண்ணு இப்போ வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. வீட்டில் எல்லாருமே அந்த பொண்ணையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எங்கே தேடியுமே கிடைக்கலன்றனால அந்த பொண்ணை கட்டிக்கிறதா இருந்த மாப்பிள்ளையுமே அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடறான். இதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மாவுக்குமே கோவம் வந்து இந்த முகரக்கட்டையை பிடிக்காம தான் என் பொண்ணு எங்கேயாச்சும் குளத்தில் விழுந்து செத்துருப்பா, நான் போய் அவள் பணத்தையாச்சும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா பொண்ணு எங்கே தேடியுமே கிடைக்கலன்றனால இப்போ அயலிசாமி கிட்ட போய் எப்படியாச்சும் என் பொண்ணை கண்ணில் காட்டுப்பான்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுமே கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வரா. அந்த அம்மாவுமே ஊர் ஜனம் பார்க்கறதுக்குள்ள தயவு செஞ்சு வெளியே வாடின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணும் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லும்போது நீ கேட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே உள்ளே கூப்பிட்றா. இப்போ அவங்க அம்மாவுமே கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு கோயிலுக்குள்ளே போனது தெரிஞ்சு பஞ்சாயத்தை கூட்டி அந்த பொண்ணோட முடியவே கட் பண்ணிடுறாங்க. எதுக்காக நீ கோயிலுக்குள்ளே போனேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால தான் நான் சாமி கிட்ட வேண்டதுக்காக உள்ளே போனேன்னு அந்த பொண்ணுமே சொல்கிறான். இது எல்லாமே தமிழ் பிளான் பண்ணதாக தான் இருக்கும். தமிழ் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த சாமி என்னை எதுவுமே பண்ணலை, அதனால் நீ தைரியமாக உள்ளே போன்னு சொல்லியிருப்பா. இப்போ இந்த ஊர்லேயே வயசுக்கு வராத ஒரு பாட்டியை சாமி வந்த மாதிரி ஆட சொல்லியிருந்திருப்பா. எல்லா பெண்களுமே அந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ குறி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்குற ஆம்பளைங்களுக்கு எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனையும் ஆகுது. ஆனால் கடைசியில் உங்களுக்கு என்ன இப்போ கோயிலுக்குள்ளே போகணும், சரி போங்கன்னு சொல்லிட்டு வர பௌர்ணமி அன்னைக்குன்னு சொல்லிட்டு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.